4.9% எஸ்சி வந்து ஒரு 250 மில்லி, அது கூட கார்ட் ஆஃப் ஹைட்ரோக்ளோரைடு வந்து ஒரு 200 கிராம், அல்லது வந்து லாம்டா சைக்ளோத்ரின் 4.9 எஸ்சி ஒரு 250 மில்லி, அது கூட குளோரோன்டானிலிப்ரோல் வந்து 60 மில்லி, இந்த மாதிரி சேர்த்து கொடுக்குறதும் இதை வந்து மிகச்சிறப்பாக கட்டுப்படுத்தும். இன்னும் அட்வான்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குருத்துப்பூச்சி கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய மருந்துகள் வருது. அது லாம்டா சைக்ளோத்ரின் வித் குளோரோன்டானிலிப்ரோல் சேர்ந்த கலவையாகவே வருது. இது வந்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு 80 மில்லி, நிறைய கம்பெனிகளில் நிறைய பிராண்டில் வருது. நிறைய இதில் வந்து கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா குளோரோன்டானிலிப்ரோல் வித் வந்து லாம்டா சைக்ளோத்ரின் சேர்ந்து ஒரே பாட்டில் ஒரே கலவையாக ஏக்கருக்கு 80 மில்லிங்கிற அளவில் வருது. இதுவுமே இந்த குருத்துப்பூச்சி வந்து மிகச்சிறப்பாக கட்டுப்படுத்தும். ஸோ மேற்சொன்ன மருந்துகள் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த குருத்துப்பூச்சியை மிக சிறப்பாக கட்டுப்படுத்துவதன் மூலமாக வந்து அந்த வெண்கதிர்கள் வருவதை முழுமையாக கட்டுப்படும். இதனால் வந்து நமக்கு ஒரு முழுமையான மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். முக்கியமான விஷயம் வந்து நம்ம சொன்ன மாதிரி நம்ம வந்து குருத்துப்பூச்சி எனக்கு தெரியலை, குருத்துப்பூச்சியினுடைய அறிகுறிகளுக்கு எப்பவுமே தெரியாது அதிகமாக, ஆனால் அதனால் நம்ம அடிக்காமல் விட்டுருவோம். ஆனால் அது எப்போ தெரியும்னா உங்களுக்கு கதிர்கள் வரும் சமயத்தில் பாதி கதிர் வந்து வெண்கதிராக வரும்போது தான் ஆகா இந்த மாதிரி குருத்துப்பூச்சி அடிச்சிருச்சுன்றதே நமக்கு அறிகுறி தெரியும். ஸோ பெஸ்ட் வந்து நம்ம வந்து அறிகுறி தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் நம்ம வந்து ஃபஸ்ட்டே இந்த மருந்தை கொடுத்துறது நல்லது. குறிப்பாக வந்து அந்த தொண்டை கொண்டு வரக்கூடிய ஸ்டேஜ்னு சொல்லலாம், கதிர்கள் வருவதற்கு சற்று முன்பாக உள்ள நேரத்தில் வந்து நம்ம இந்த மருந்தை கொடுத்துடணும். முக்கியமான விஷயம், மருந்துகள் கொடுக்கும்போது நம்ம வந்து வயலில் தண்ணி இல்லாதவாறு பார்த்துக்கொள்வது மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக வந்து தண்ணியை வந்து வடித்து விட்டு அடிக்கிறது நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அது மாதிரி மருந்து அடித்ததுக்கப்புறம் ஒரு 24 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு வயலை வந்து காய விட்டு அதுக்கப்புறம் தண்ணி கட்டுவது மிகச்சிறப்பாக இருக்கும். அது வந்து நெல்லினுடைய மருந்துகளாக இருக்கலாம் அல்லது களைக்கொல்லியாக இருக்கலாம், எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் நெல் பயிரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்ம அடிக்கக்கூடியது மிகச்சிறப்பான பலன்களை உங்களுக்கு அளிக்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் 100% எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணும். அதுக்கான சூழ்நிலை வந்து நம்ம வந்து தண்ணியை வடிச்சு விடுறது மூலமாக நம்ம மருந்து அடிக்கும்போது அது வந்து நல்ல முழுமையான பலனை அளிக்கும். முக்கியமான விஷயம், அது மாதிரி நம்ம மருந்து கொடுக்கும்போது அதனுடைய காம்பினேஷன்கள், சொல்லக்கூடிய அளவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை மாதிரி நீங்கள் தண்ணீர் கலக்கக்கூடிய கலவைகள், குறிப்பாக ஒரு ஏக்கருக்கு நம்ம வந்து அடிக்கக்கூடியது குறைஞ்சது 100 லிட்டர் தண்ணி அடிக்கணும். 80லேருந்து 100 லிட்டர் தண்ணி அடிக்கணும். அதை கணக்கு பண்ணி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும். ஒரு ஏக்கருக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ண போகிறீங்கன்னா குறைந்தது 80லேருந்து 100 லிட்டர் தண்ணி வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதற்கான அளவு மருந்துகளை வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மருந்துகளை 80லேருந்து 100 லிட்டர் தண்ணியில் கலந்து நீங்கள் அடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான, ஸ்ப்ரே பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதை மாதிரி இன்னொரு விஷயம், நம்ம அப்படி அடிக்கும்போது வந்து சீராக வந்து எல்லாமே யூனிஃபார்மாக நனைகிற மாதிரி ஒரே டைமாக அடிச்சிடணும். அடித்ததுக்கப்புறம் மருந்து மீந்து போச்சு, நான் திரும்பவும் பிடிக்கிறேன், திரும்பவும் ஒரு செகண்ட் கோட்டிங் பிடிக்கிறேன், ரெண்டாவது தடவை வந்து அந்த மருந்தையை வந்து அடித்த பயிர் மேலேயே திரும்பவும் அடிக்கிறேன்னு சொல்லி எப்போவுமே அடிக்கக்கூடாது. சொல்லக்கூடிய அளவுகள், மருந்து அளவுகள் மாறக்கூடாது, கரெக்டான அளவில் அடிக்கணும். அது மாதிரி தண்ணீரின் அளவுகளையும் ரொம்பவும் குறைச்சிடக்கூடாது, ரொம்பவும் கூட்டிடக்கூடாது. அதிகபட்சம் 100 லிட்டர், குறைந்தால் 80 லிட்டர், அதுக்கும் கம்மியாக வந்து தண்ணியை வந்து கலக்கக்கூடாது. அப்போ மருந்தினுடைய பவர் அதிகமாச்சுன்னா, வீரியம் அதிகமாச்சுன்னா ஸ்கார்ச்சிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எஃபெக்ட் ஏற்படும். அது மாதிரி